வணக்கம்ங்க. 2026 யார் ஆட்சி அமைக்க போவார் அப்படின்னு சொல்லி இப்போத்துலேருந்து அநேக பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்தவ வட்டாரங்களில் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மற்ற இடங்களில் ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா. 2026 யார் ஆட்சி அமைக்க போவார் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கருத்து கணிப்புகளும் எத்தனையோ விமர்சனங்களும் தொடர்ந்து சோஷியல் மீடியாக்களில் வந்து கொண்டே இருக்குது. அப்போ இந்த பதிவில் நான் ஒரு கிறிஸ்தவனாக வேதத்தின் அடிப்படையிலே 2026 யார் வர ஆட்சி அமைக்க போவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரியம் அங்கே ஒன்று நடந்தால் இங்கே நடக்கும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு கிறிஸ்தவனாக வேத நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த தேசத்தில் நடக்கப் போகிற காரியங்கள் ஏற்கனவே முன்பதாக தீர்மானிக்கப்பட்டு இருக்கின்றன. முன்பதாக தீர்மானிக்கப்பட்ட காரியம்தான் ஏற்ற காலங்களில் இந்த பூமியிலே வெளிப்படையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ பாருங்கள், எப்படி ஆட்சி மாற்றம் வரும், எப்படி ஒரு நல்ல ஆட்சி வர முடியும், அல்லது எப்படி ஒரு நல்ல ஆட்சி கொண்டு வர முடியும் என்பதற்கான காரணங்களும் விஷயமும் எங்கே தான் இருக்குது பாருங்கள். ஆமாம், நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா பாருங்கள், பைபிளில் இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். நான் தானியல் காலத்திலேயே நமக்கு தெரியும், மேதியா தேசத்தின் அதிபதி, கிரேக்கு தேசத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லி எத்தனையோ வசனங்கள் அங்கே இருப்பதை பார்க்குறோம். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு தேசத்தின் மீது ஒரு தூதர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அதாவது ஆவிக்குரிய மண்டலம் ஒன்று உண்டு. ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற ஆளுகை அரசாட்சி அங்கே உண்டு. அது கண்களுக்கு தெரியாது. அங்கே என்ன தீர்மானிக்கப்படுகிறதோ அதுதான் இந்த பூமியிலே அது ரிசல்ட்டாக பலனாக வருகிறது பாருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ பூமியில் நடக்கின்ற ஒவ்வொரு ஆட்சியும், அதாவது தேசத்திலும் சரி நாட்டின் மீதும் சரி, எல்லா ஆட்சிகளும் அங்கே நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில், அதாவது ஒரு தேசத்தின் மேல் ஆகாய மண்டலத்தில் இருக்கிற கண்களுக்கு தெரியாத சில காரியங்கள் அங்கே இருக்குது, நடைபெற்று கொண்டு இருக்குது, அங்கே ஆளுகை செய்யுது. ஆமாம், அங்கே என்ன டிசிஷன் ஆகுதோ அது இந்த பூமியிலே என்ன ஆகுதுன்னு வெளிப்படையாக நடக்குது. அப்போ பாருங்கள், ஆட்சி எப்படி மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம் தேசத்தின் மீது ஆளுகை செய்கிற எத்தனையோ ஆவிகள் வானமண்டலங்களிலே இருக்குது. ஒவ்வொரு தேசத்தின் மீதும் ஒவ்வொரு நாட்டின் மீதும் ஆகாய மண்டலத்திலே கண்களுக்கு தெரியாத ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா, ஆவிகள் அங்கே கிரியை செய்து இருக்குது. அப்போ அவைகள் அங்கே என்ன செய்ய முடியுமோ அதுதான் இங்கே ரிசல்ட்டாக வருது. ஈஸியாக புரியணும்னு சொல்லணும் அப்படின்னா, அங்கே என்ன விதைக்கிறோமோ இங்கே ரிசல்ட்டாக அந்த பூமியில் நாம் அதை பார்க்க முடியும். அப்போ இங்கே ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல நாம் கிரியை செய்யணும். ஆமாம், அதாவது நான் இப்போ யாருக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்ல வர்றேன். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் நம்முடைய தேசத்திலே நல்ல ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்றால் ஆவிக்குரிய மண்டலத்திலே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, சில காரியங்களை செய்ய வேண்டும், சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒவ்வொரு தேசத்தின் மீதும் வெளிப்படுகிற கிரியை செய்கிற ஆவிகளோடு நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா, யுத்தம் செய்ய வேண்டியது இருக்குது. வேதத்தில் அழகான ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், பலவானை முந்தி கட்டினாலே உடைய அவனுடைய கொள்ளை உடைமைகளை எப்படி கொள்ளையிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது ஒரு பலவானை கட்டினாதான் அவன் பாதுகாத்து கொண்டிருக்கிற பொருட்களை என்ன செய்ய முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். அப்போது இந்த ஒவ்வொரு தேசத்தின் மீதும் செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த பலவானை கட்டினாலே மாத்திரமே தவிர அந்த தேசத்தின் மீது மாற்றங்களை நம்மால் கொண்டு வர முடியாது. அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம் தேசத்திலே நல்ல ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னா ஆவிக்குரிய மண்டலத்திலே நாம் யுத்தம் செய்ய வேண்டும், நல்ல ஆட்சியை நாம் அறிக்கையிட வேண்டும், அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிற பலவானை நாம் ஜெயிக்க வேண்டும் பாருங்கள். அப்போ ஆவிக்குரிய மண்டலத்திலே ஆகாய மண்டலத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஆவிகளை நாம் ஜெபத்தின் மூலமாக, வேத வார்த்தையின் மூலமாக, விசுவாச வார்த்தையின் மூலமாக நாம் அவைகளை கீழ்ப்படுத்தி நல்ல ஆட்சிகளை கொண்டு வரும்படியாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் செயல்படணும். ஆமாம், ஒன்றா ப்ரேயராக இருக்கலாம், இல்லாட்டி விசுவாச அறிக்கையை இடலாம்,
அப்போது இந்த மாதிரி செய்வதன் மூலமாக நம் வாயின் வார்த்தைகள் மூலமாக ஆவிக்குரிய மண்டலத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஆவிகளை, பலவான்களை நாம் அடக்கி நம் தேசத்துக்கு நல்ல ஆட்சியை கொண்டு வர முடியும். அப்போ பாருங்கள், நம் தேசத்தில் நல்ல ஆட்சி வரணும் அப்படின்னா சுவிட்ச் எங்கே இருக்குதுன்னு அங்கே இருக்குது. ஆவிக்குரிய மண்டலத்தில் தான் அந்த சுவிட்ச் இருக்குது. ஆமாம், அப்போ நம்ம ப்ரேயர் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக அந்த பலவானை அடக்கி தேசத்திற்கு தீமையை கொண்டு வருகிற, பிரச்சனைகளை கொண்டு வருகிற, கலகங்களை கொண்டு வருகிற ஆவிகளை நாம் அடக்கி ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதங்களை தேசத்திற்கு சொல்லி நாம் ஜெபித்தோமானால் தேசத்திலே நல்ல ஆட்சியை நம்மால் கொண்டு வர முடியும். பாருங்கள், அப்போ இதுதான் முறை இல்லைங்களா? அப்போ நாம் கிறிஸ்தவர்களாகி நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம் தேசத்தின் மீது நாம் அன்பு வைத்திருக்கிறோம், ஜனங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறோம், தேசத்திற்கு நன்மை நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அப்போ பாருங்கள், இப்போ 2026 அதனுடைய கீ நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய காலத்திலே இருக்குது. அப்போ 2026 நல்ல ஒரு ஆட்சி நம் தேசத்திற்கு வரணும், கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காக நாம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அது மட்டும் இல்லை, ராஜாக்களை, தீமையான கிரியைகளை, ராஜாக்களை கொண்டு வருகிற ஆவிகளை, அதாவது தேசத்தின் மீது கிரியை செய்து கொண்டிருக்கிற பலவான்களை நாம் ஜெபத்தின் மூலமாக கட்டி அவைகள் செயல்படாதபடி அவைகள் மீது நாம் வெற்றி கொண்டு நம் தேசத்துக்கு நல்லாட்சி நம்மால் கொண்டு வர முடியும். ஆமாம், அப்போது நான் சொன்ன மாதிரி சுவிட்ச் அங்கே தான் இருக்குது, அங்கே தான் விஷயமே இருக்குது. நம்ம அங்கே ஃபோக்கஸ் பண்ணி அங்கே அடித்தோம் அப்படின்னா இங்கே ஒரு நல்ல மாற்றத்தை தேசத்தில் நாம் பார்க்க முடியும். ஆமாம், அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் திரும்ப சொல்கிற, நம் கண்களினால் காண்பதை விட கண்களினால் காணாத உலகத்திலே மாற்றத்தை கொண்டு வந்தால் இந்த கண்களினால் காணுகிற உலகத்திலே மாற்றம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ அதனால் ப்ரேயரில் உறுதியாக இருங்க. 2026 பெரிய மாற்றத்தை, நல்ல ஆட்சியை நம் தேசத்தில் நாம் எல்லாம் இணைந்து கொண்டு வரலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.